பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். எங்களை பாதுகாத்துக்காகவே தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். என்ன இந்த மண்ணிலே போட்ட சார், உனக்கு ரொம்ப வணக்கம் சார் விஜய் சார். For nearly 1100 days, the people of Ekanapuram and 12 surrounding villages fought the same battle to save their land from becoming an airport. Nearly 2,000 people were to lose their homes, farmland, lakes, ponds, over 900 acres, set to be acquired for the Parandur Greenfield project, first proposed by the DMK government in 2022. In January last year, Vijay walked into the protest himself. He made a promise. If voted to power, this project would not stand. Today, as Chief Minister in the Tamil Nadu Assembly, Vijay kept that word. Vijay said the new airport shouldn't come at the cost of farmland or force people out of their homes. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். The government, he said, will now look for an alternate site. The announcement triggered an immediate walkout by DMK legislators who accused the Speaker of denying them a chance to debate the issue. DMK chief M.K. Stalin called it an irreversible setback for the state's growth. Party leaders warned that the industries could now shift to Andhra Pradesh and that scraping a project this far along would cost the exchequer heavily. But while the politics played out in Chennai, it was a very different mood back in Ekanapuram. Relief, disbelief, and for many, it's their life. இந்த ஏகனாபுரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே எங்களை பாதுகாக்கிறதுக்காகவே தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர் ஆட்சிக்கு வந்தவொடனே இந்த 100 நாளில் எல்லா அரசியல் கட்சிகள் 100 நாளில் என்ன பண்ணாங்கன்னு 100 நாள் சாதனையாக இந்த பரந்தூர் மாநில திட்டத்தை கைவிட்டது 100 நாள் சாதனை. இதை விட சாதனை தான் வேணும். விவசாய மக்களை பாதுகாத்திருக்கார், சென்னையோட குடிநீரை பாதுகாத்திருக்கார், சென்னைக்கு பெருவளத்தை பாதுகாத்திருக்கார். எல்லா வகையிலும் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு இன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்க. It's the elderly women of the village who are the most visibly moved. Many seem emotional, folding their hands, thanking the chief minister by name. இன்னைக்கு வந்து ஒரு விடுகாலம் வந்ததுனால இந்த 3 வருஷத்தில் இன்னைக்கு வந்து விடுகாலம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, விஜய் ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி. அவர் ஊருக்கு நாங்கள் போகிறோம். ஆமாம், இங்கே வந்து பேட்டி கொடுத்தாச்சுல்ல, இதுவரை நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. நாங்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு வண்டி எடுத்துக்கின்னு நான் அவர் வீட்டாண்ட போயிட்டு நன்றி சந்திப்போம். இந்த நன்மை செய்த எங்களுக்கு உனக்கு நல்ல நன்மை வாழ்க. வணக்கம் விஜய் சார். பட்டாம்மா உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குது, நல்ல வரம் சொல்லுது, நல்ல இது சொல்லுது. அவன் புருஷனை அவன் பிள்ளை சத்த மாரி இந்த மண்ணிலே போடுன்னு சொன்ன மாரி என்ன இந்த மண்ணிலே போட்ட சார், உனக்கு ரொம்ப வணக்கம் சார் விஜய் சார். இதற்கு முன்னால் இருந்த மாநில அரசு அதை கண்டுகொள்ளாமல் மக்களை எதேச்சகர அடிப்படையிலே எங்களை மிகவும் போராட்ட களத்திலே எங்களை மிகவும் துன்புறுத்தினார்கள். பல்வேறு வகையிலே பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். இந்த தளபதி அவர்கள் எங்கள் போராட்ட களத்திற்கு நேரில் வந்து வருகை தந்து போராட்ட குழுவை சந்தித்ததற்கும் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் ஆலோசகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாகவும் போராட்ட குழு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். For a community that boycotted elections, threatened to leave the state, and waited for years to be heard, this is closure. A 3-year protest ended in one assembly speech. But the question of where Chennai's second airport will actually come up is still without an answer.